கர்த்தர் எனக்கு ஒரு என்கவுண்டர் கொடுத்தா நல்லா இருக்கும் என்று நினைக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இயேசுவை தேடாத நாத்தான்வேல் இயேசுவை தரிசித்தது எப்படி? அவரை குறித்து தேவன் கொடுத்த சாட்சி இதோ: கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று. ஆமாங்க, தேவனை தரிசிக்க, அவரோடு உறவாட ஒரு சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்று ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்குதுங்க. அப்படி நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர் தந்து அவரை தரிசிக்கும் பாக்கியத்தை நமக்கு தருவார்க்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என் இருதயம் மகா திருக்கம் கேடுள்ளதுமா இருக்குது. நான் விரும்புறதை செய்யாம வெறுக்கிறதையே செய்யறேன். எனக்குள்ளாக சுத்த இருதயத்தையும் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தையும் தந்து உம்மை தரிசிக்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.